சமூகம் டிவியினுடைய நேயர்களுக்கு வணக்கம். ஹோர்முஸ் ஜலசந்தியில் ட்ரோன் தாக்குதல் முதல் ஈரானின் அதிரடி நிபந்தனைகள் வரை மத்திய கிழக்கில் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளது. மறுபுறம் எண்ணெய் கசிவு, உலக வர்த்தக நெருக்கடி, உக்ரைன் ரஷ்யா மோதல் மற்றும் ஐரோப்பாவை வாட்டும் வரலாறு காணாத வெப்ப அலை என உலகம் முழுவதும் பரபரப்பான சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. அவற்றை பற்றியதான விரிவான செய்திகள் இதோ. உலகளாவிய எரிபொருள் வர்த்தகத்தின் முக்கிய நரம்பாக விளங்கும் ஹோர்முஸ் ஜலசந்தியை கடந்து வெளியேற முயன்ற வணிக எண்ணெய் கப்பல் மீது ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஐக்கிய ராஜ்யத்தின் கடல்சார் வர்த்தக செயல்பாடுகள் முகமை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. வியாழக்கிழமை அன்று நடைபெற்ற இத்தாக்குதலில் ட்ரோன் மோதியதால் எண்ணெய் கப்பலுக்கு லேசான சேதம் மட்டுமே ஏற்பட்டுள்ளது. கப்பலில் இருந்த மாலுமிகள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் எவ்வித காயங்களுமின்றி பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கப்பலின் கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் சேதமடையாததால் கடலில் எண்ணெய் கசிவு போன்ற எவ்வித சுற்றுச்சூழல் பேரழிவும் ஏற்படவில்லை என UKMTO தெளிவுபடுத்தியுள்ளது. இச்சம்பவத்தை தொடர்ந்து ஹோர்முஸ் ஜலசந்தி மற்றும் ஓமான் வளைகுடா வழியே பயணிக்கும் அனைத்து வணிக கப்பல்களும் தீவிர கண்காணிப்புடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டும் என கடல்சார் அதிகார அமைப்புகள் உத்தரவிட்டுள்ளன. மேற்கத்திய நாடுகளின் தடைகளை தவிர்த்து கச்சா எண்ணெயை கடத்த ரஷ்யாவால் பயன்படுத்தப்படும் நிழல் கடற்படைக்கு சொந்தமான கரோலின் பெசெங்கி என்ற 247 மீட்டர் நீளமுள்ள அசுர எண்ணெய் கப்பல் ஓமன் கடற்பரப்பில் ஆழமாக மூழ்கி வருவதை தொடர்ந்து அதில் உள்ள 8 லட்சம் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் கடலில் கசியும் மாபெரும் சுற்றுச்சூழல் பேரழிவு வெடித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் கோப்பர்னிக்கஸ் சென்டினல் 2 செயற்கைக்கோள் படங்களின் அடிப்படையில் தயாரித்துள்ள பிரத்யேக கள அறிக்கையின்படி ஓமன் கடற்பரப்பில் தரை தட்டி சேதமடைந்த இக்கப்பலை மீட்க பிரிட்டிஷ் கடல்சார் மீட்பு நிறுவனமான ஆம்ரே ஓமானி விமானப்படையின் உதவியுடன் களத்தில் குதித்துள்ளது. ஜூன் மாத தொடக்கத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தால் கபிலியா தீவு அருகே தரை தட்டிய இக்கப்பலில் இருந்து வெளியேறிய எண்ணெய் நூற்றுக்கணக்கான சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவி தரை தட்டிய இடத்திலிருந்து 200 கிலோமீட்டருக்கும் அதிகமான வடக்கில் உள்ள ராஸ் மத்ராகா கடற்கரையை சென்றடைந்துள்ளது. இந்த ஆபத்தான மாசுபாடு மேலும் 100 கிலோமீட்டர் வடக்கே உள்ள மசிரா தீவை நோக்கி நகர்ந்து வருவதாக ஓமானின் சுற்றுச்சூழல் ஆணையம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. கபிலியா தீவின் பாதுகாக்கப்பட்ட கடல் பகுதியில் வாழும் அரிதான அரபிக்கடல் கூன்முதுகு திமிங்கலங்கள், ஆமைகள் மற்றும் பவளப்பாறைகள் அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கிரீஃப் பருவமழையுடன் தொடர்புடைய மோசமான வானிலை நிலவுவதால் இது மிகவும் சவாலான ஒரு சூழலாகும் என ஆம்ரேயின் மீட்பு இயக்க இயக்குனர் எட் ஒல்லாஸ்டன் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் ஜலசந்திக்கு அருகே கெஷ்ம் தீவிலும் மற்றொரு எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ள நிலையில் மாசுபடுத்துபவரே பணம் செலுத்த வேண்டும் என்ற சர்வதேச விதியை ஈரான் வலியுறுத்த தொடங்கியுள்ளது. மத்திய கிழக்கில் ஈரான் மீது தொடரும் போரின் தீவிரமான பொருளாதார பின்விளைவுகள் உலகம் முழுவதும் எதிரொலித்து வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு மாபெரும் அரசியல் மற்றும் பொருளாதார அழுத்தங்களை எதிர்கொண்டு வருகின்றார். லங்காஸ்டர் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச உறவுகள் துறை பேராசிரியர் சைமன் மேபன் அளித்த பிரத்யேக பேட்டியின் தரவுகளை சேகரித்து தொகுத்துள்ள கள அறிக்கைகளின்படி அமெரிக்க இடைக்கால தேர்தல்கள் நெருங்கி வரும் வேளையில் எகிரி வரும் பணவீக்கம் ட்ரம்பின் அரசியல் எதிர்காலத்திற்கு மாபெரும் சவாலாக மாறியுள்ளது. அமெரிக்க இடைக்கால தேர்தல்கள் நெருங்கி வரும் சூழலில் ஈரானிய போரினால் அதிகரித்து வரும் பணவீக்கம் அமெரிக்க மக்களுக்கு கடுமையான பொருளாதார சுமையை ஏற்படுத்தியுள்ளது. இது அதிபர் ட்ரம்பிற்கு உள்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் முட்டுக்கட்டையை உருவாக்கியுள்ளது. போரின் விளைவுகள் வெறும் எண்ணெய் மற்றும் டீசல் வெளியேற்றத்துடன் மட்டும் நிற்கவில்லை என குறிப்பிட்ட மேபன், விவசாயத்திற்கு தேவையான உரம் மற்றும் உலகளாவிய கப்பல் போக்குவரத்து வழித்தடங்கள் அனைத்தும் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் ஒவ்வொரு வணிக பொருளும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் கப்பல் போக்குவரத்து செலவுகள் மற்றும் கப்பல் காப்பீட்டு பிரீமியங்கள் அனைத்தும் இறுதி பயனாளரான சாதாரண நுகர்வோர் மீதே சுமத்தப்படுகின்றன என்று பேராசிரியர் சைமன் மேபன் திட்டவட்டமாக எச்சரித்துள்ளார். கருங்கடல் பிராந்தியத்தில் துறைமுகங்கள், வணிக கப்பல்கள் மற்றும் பொதுமக்கள் சார்ந்த இலக்குகள் மீது நடத்தப்பட்டு வரும் அசுர தாக்குதல்களை இருதரப்பும் பரஸ்பரம் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என ரஷ்யாவிற்கு உக்ரைன் அதிகாரப்பூர்வ முன்மொழிவை வழங்கியுள்ளது. இந்த முக்கிய அமைதி முன்மொழிவு ஒரு 3ஆம் தரப்பு நாடு அமைப்பு மூலமாக மாஸ்கோவிடம் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கோரிக்கை குறித்து கீவ் அரசு இன்னும்
இன்னும் மாஸ்கோவின் அதிகாரப்பூர்வ பதிலுக்காக காத்திருக்கின்றது. ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் ரஷ்யாவின் தொடர் வான்வழி மற்றும் ஏவுகணை தாக்குதல்களால் உக்ரைனின் தானிய ஏற்றுமதி கடந்த ஆண்டை விட 76% கடுமையாக சரிந்துள்ளது. வெளிநாட்டு கப்பல்கள் ஒடேசா பிராந்திய துறைமுகங்களுக்கு வருவதை நிறுத்தியதால் உலகளாவிய உணவு பாதுகாப்பு அச்சம் மேலோங்கியுள்ளது. ரஷ்யாவின் தானிய ஏற்றுமதி மையமான நோவோரோசிஸ் துறைமுகத்தின் 3 முனையங்கள் மீது உக்ரைனிய ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தியதை தொடர்ந்து ரஷ்யாவிற்கும் கடல்சார் உள்கட்டமைப்பு சேதமடையும் ஆபத்து வெளிப்பட்டது. உக்ரைனின் முன்மொழிவு குறித்து கிரெம்லின் இன்னும் பகிரங்கமாக பதிலளிக்கவில்லை. இருப்பினும் ரஷ்ய வெளியுறவு துணை அமைச்சர் அலெக்சாண்டர் குருக்ஷோ பொதுவான போர் நிறுத்த கோரிக்கைகள் பல்வேறு வழிகளில் உலா வந்தாலும் ரஷ்யாவிற்கு எந்த ஒரு முறையான அதிகாரப்பூர்வ முன்மொழிவும் இன்னும் வரவில்லை என தெரிவித்துள்ளார். உக்ரைனின் இப்போர் பதற்ற தணிப்பு முன்மொழிவு பற்றிய செய்தி வெளியானதை தொடர்ந்து ஐரோப்பிய சந்தையில் 2 வார உச்சத்தில் இருந்த கோதுமை விலைகள் உடனடியாக கணிசமாக சரிந்தன. ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கான நிபந்தனைகளை ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் பிராந்தியத்தில் நீட்டிக்கப்பட்ட இராணுவ பணிகளால் அமெரிக்க கடற்படை கடுமையான சோர்வையும் பலவீனத்தையும் சந்தித்து வருவதாகவும் ஈரானிய சிந்தனை குழுவான டிப்ளோ ஹவுஸ் இயக்குனர் ஹமித் ரேசா குலாம்சாதே தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வரவிருக்கும் இடைக்கால தேர்தல்களுக்கு முன்பாக வாஷிங்டன் நிர்வாகத்திற்கு அசுர அரசியல் மற்றும் இராணுவ அழுத்தத்தை கொடுக்க ஈரான் வியூகங்களை வகுத்து வருகிறது. ஹோர்முஸ் ஜலசந்தி திறப்புக்கான ஈரானின் 3 பிரதான நிபந்தனைகள் இதோ. இது ஓமானுடனான ஒப்பந்தங்கள் பற்றியது மட்டுமல்ல, அமெரிக்க கடற்படை முற்றுகையை நீக்குவது, தடைகளை தள்ளுபடி செய்வது மற்றும் தெஹ்ரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை நிறுத்துவது பற்றியதுமாகும் என குலாம்சாதே திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீர்வழி பாதை மீண்டும் திறக்கப்பட வேண்டுமானால் அமெரிக்கர்கள் இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு திரும்பி தாங்கள் அளித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வேண்டும் என ஈரான் வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எவ்வித அவசரமும் இல்லை என்றும் அமெரிக்காவில் வரவிருக்கும் இடைக்கால தேர்தல்களை மனதில் கொண்டு அத்தேர்தல்களுக்கு முன்பாக அதிபர் ட்ரம்ப் நிர்வாகத்தின் மீது அரசியல் நெருக்குதலை அதிகரிக்க ஈரான் காய்களை நகர்த்தி வருகிறது என்றும் சுட்டிக்காட்டினார். USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலின் நீண்டகால பணியை குறிப்பிட்டு பேசிய அவர், கரை சார்ந்த பராமரிப்பு இல்லாததாலும் தொடர் ரோந்து பணிகளினாலும் அமெரிக்க கடற்படையில் ஏற்பட்டுள்ள சோர்வு வாஷிங்டனுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளதாக கூறினார். கள யதார்த்தம் என்னவென்றால், இந்த பிராந்தியத்தில் அமெரிக்கர்களால் ஒரு இராணுவ போரில் வெற்றி பெற முடியாது. அதனால் நமது சொந்த ஊரிலிருந்து வெகு தொலைவில் நாம் ஏன் இங்கே இருக்கிறோம் என்று இராணுவ படைகள் உண்மையில் கவலை கொண்டுள்ளன என குலாம்சாதே மேலும் எச்சரித்துள்ளார். ஐரோப்பிய கண்டம் முழுவதும் வரலாறு காணாத வறட்சி மற்றும் கடுமையான வெப்ப அலைகளால் காட்டுத்தீயாக பரவி வரும் நிலையில் பிரான்ஸ், ஜெர்மனி, குரோஷியா மற்றும் கிரீஸ் ஆகிய நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களின் இருப்பிடங்களை விட்டு அவசரமாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். இந்த கோடை காலத்தில் மட்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 5 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பு காட்டுத்தீக்கு இரையாகி சாம்பலாகியுள்ளது. வெள்ளிக்கிழமை அன்று வீசிய அசுர காற்றினால் புகழ்பெற்ற ஒமிஸ் சுற்றுலா நகருக்குள் காட்டுத்தீ புகுந்து வனப்பகுதிகளையும் குடியிருப்பு வீடுகளையும் சூழ்ந்தது. அருகிலுள்ள பிளிட் நகரில் உள்ள மருத்துவமனையில் 14 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 7 பேரின் நிலைமை மிகவும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லோக்வா ரோகோஸ்னிகா முதல் ஓமிஸ் வரை நிலைமை மிகவும் சிக்கலாக உள்ளது என தலைமை தீயணைப்பு தளபதி ஸ்லாவ்கோ டுகாகோவிக் வேதனை தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பிரான்சின் லாண்டஸ் பிராந்தியத்தில் உள்ள பைன் மரக்காடுகளில் ஏற்பட்ட பயங்கர தீ 1100 ஹெக்டேர் பரப்பளவை அழித்து லுக்லான் கிராமத்தை அச்சுறுத்தி வருகிறது. 525 கிராமவாசிகள் தப்பியோடியுள்ள நிலையில் 500 தீயணைப்பு வீரர்களும் 6 விமானங்களும் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மேற்கு ஜெர்மனியில் பெல்ஜிய எல்லை அருகிலுள்ள கெய் கிராமத்தில் இருந்து 1800 மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். வடக்கு கிரீஸின் அல்கிடிகி சுற்றுலா தலத்தை சுற்றி தீ பரவியதால் உச்சகட்ட விடுமுறை காலத்தில் சுற்றுலா பயணிகள் அலறியடித்துக் கொண்டு வெளியேறினர். இத்துடன் சமூகம் டிவியின் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.